தான் விக்ரமாதித்யன் ராஜா இறந்துட்டாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாருங்களாம். உடனே இந்த விறக சுமந்துகிட்டு இருந்த பெரியவர் விறகு கட்டையெல்லாம் தரையில போட்டுட்டு ரொம்ப மனக்கவலையில அழுதுகிட்டு இருந்தாரு. ஐயோ என்ன சொல்றீங்க, ராஜா இறந்துட்டாரா, அவரால் துக்கம் தாழ முடியாம மயங்கியே விழுந்துட்டாருங்களாம். இத பார்த்த ராஜாவும் பட்டியும் தண்ணி எடுத்துட்டு வந்து அவரை தெளிச்சு அவரோட மயக்கத்தை தெளிய வச்சாங்களாம். மயக்கம் தெளிந்த அந்த பெரியவர் சும்மா இல்லையா, அப்படி அழுதாருங்களாம். அப்படி எழுந்துட்டு ஐயோ ராஜா போயிட்டாரா நம்மளை விட்டு, இனிமேல் இந்த நாட்டை யார் ஆள்வா, இவரை மாதிரி ஒரு சிறப்பான அரசர் கிடைப்பாங்களா இனிமேல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டாருங்களாம், அந்த விறகு கட்டையை கூட எடுக்காம. இந்த பெரியவர் செய்யறத பார்த்து அந்த விக்ரமாதித்ய ராஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்களாம். ராஜா அமைச்சர் பட்டியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். அமைச்சரே, 2 பேருமே முதியவர்கள் தான், ஏன் அந்த அம்மா மட்டும் என்ன இழிவா பேசினாங்க, இவர் மட்டும் என்ன ஏற்றி பேசினாரு, எதனாலன்னு கேட்டாங்களாம். அரசே, நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்ட்டு, அதுக்கு தான் கிடைத்த பதில். நீங்க எப்படி இந்த உலகத்தை பாக்குறீங்களோ, அதாவது அந்த முதியவரை வந்து நீங்க நேர்த்தியா இருக்கிறாரு, நல்லவரு, என்னை பத்தி நல்லதா சொல்லுவாருன்னு நினைச்சீங்க, அதே மாதிரி சொன்னாரு. இந்த மூதாட்டியை பார்த்து இந்த அம்மா நேர்த்தியா இல்ல, அழகா இல்ல, இவ்வளோ ஒரு மோசமா இருக்கிறாங்க, இவங்க நம்மளை பத்தி இழிவா தான் பேசுவாங்கன்னு நினைச்சீங்க, அதே மாதிரி அந்த அம்மா பேசுனாங்க. நீங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்களோ உலகம் அதே மாதிரி உங்களை பார்க்கும்னு சொன்னாருங்களாம். நீங்கெல்லாம் எப்படி உலகத்தை பாக்குறீங்களோ அப்படிதாங்க உங்களையும் உலகம் பார்க்கும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.